ஆம்பூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வட்டார கல்வி அலுவலர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மேல் சாணாங்குப்பம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் பாரத் அம்பேத்கர் என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு குடிபோதையில் வந்த தலைமை ஆசிரியர் 5ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு புகார் அனுப்பியுள்ளனர். புகாரின் பேரில் மாதனூர் வட்டார கல்வி அலுவலர்கள் பீட்டர் மற்றும் முருகேசன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்று தலைமை ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து வட்டார கல்வி அலுவலர்கள் பீட்டர் மற்றும் முருகேசன் கூறுகையில், இவர் ஏற்கனவே இதேபோன்ற தவறு செய்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கடந்த 15 நாட்களுக்கு முன்புதான் இப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக மீண்டும் பணி அமர்த்தப்பட்டுள்ளார் என்றும், மீண்டும் தவறு செய்துள்ளதால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட கல்வி அலுவலரிடம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர். குடியாத்தம் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த சில்லறை கடை வியாபாரி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவர் சிறிய அளவிலான கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சிறுமியை குடியாத்தம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்த நிலையில் மருத்துவர்கள் மேல்பட்டி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் மேல்பட்டி காவல்துறையினர் சிறுமியிடம் மேற்கொண்ட விசாரணையில் கஜேந்திரன் தான் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து கஜேந்திரனை கைது செய்த மேல்பட்டி போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பன்ருட்டி அருகே நிலத்தகராறு காரணமாக பெண்ணை மரத்தில் கட்டி தாக்கிய 3 பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள நெல்லித்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராணி. இவருக்கும் இவரது உறவினரான அனுராதா, ஜெயந்தி, ஜெயபிரதா ஆகியோருக்கும் இடையே 21 சென்ட் இடத்தில் வீடு கட்டுவது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர்களுக்குள் மீண்டும் ஏற்பட்ட தகராறில் பெண்கள் 3 பேரும் சேர்ந்து செல்வராணியை ஒரு மரத்தில் கட்டி வைத்து தாக்குவது குறித்தான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செல்வராணி காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பெண்கள் மீதும் வழக்கு பதிந்து அனுராதா என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இன்றைக்கு அதிமுக ஒரு கட்சியே கிடையாது என்றும் அங்குள்ள தொண்டர்கள் அனைவரும் திமுகவிற்கு தான் வருகிறார்கள் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் உள்ள ஸ்ரீனிவாசன் நகரில் அண்ணன் தரும் அமுதக்கரங்கள் 200வது நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதான உணவுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜகண்ணப்பன், இப்பொழுது திடீரென்று அரசியலுக்கு வந்து ஒன்றும் நடத்த முடியாது என தாவேக தலைவரை விமர்சனம் செய்தார். மேலும் ஓட்டு போட தெரியாதவர்கள் 10, 12, 13 என சினிமா பார்க்கக்கூடிய வயதில் மாநாட்டுக்கு வருவார்கள் என்றும் அதனால் அதை கண்டுகொள்ளக்கூடாது என கடுமையாக விமர்சித்தார். மேலும் ஓட்டு போட தெரியாதவர்கள் 10, 12, 13 என சினிமா பார்க்கக்கூடிய வயதில் மாநாட்டுக்கு வருவார்கள் என்றும் அதனால் அதை கண்டுகொள்ளக்கூடாது என விமர்சித்தார். மேலும் அதிமுக உட்கட்சி பிரச்சினை குறித்தான கேள்விக்கு அதிமுக ஒரு கட்சியே கிடையாது என்றும் அங்குள்ள தொண்டர்கள் அனைவரும் திமுகவிற்கு வந்துவிட்டார்கள் என தெரிவித்தார். எம்ஜிஆர் 30 வருஷம் திமுகவில் இருந்தவர். அதனால அவர் அரசியல் நடத்தினார். அதனால வெற்றி பெற்றார். இப்போ யாரும் சும்மா திடீர்னு அரசியல்லாம் விஜயகாந்த் 25 லட்சம் பேர் மாநாடு நடத்தினார், 15 லட்சம் பேர் மாநாடு நடத்தினார். அதெல்லாம் பெரிய காரியம் கிடையாது. அதெல்லாம் சின்ன பையன், ஓட்டு போட தெரியாதவன், 10 வயசு, 12 வயசு, 13 வயசு சினிமா பார்க்குற வயசில் போவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறக்கூடாது. ஆகவே எங்களை பொறுத்த மட்டும் ஆக்கப்பூர்வமான பணிகள் சென்னையை பொறுத்த மட்டும் நம்ம இந்திய சென்னையாக பேருக்கு எத்தனையோ கட்டடங்கள் எவ்வளோ செய்ய முடியல, எவ்வளோ பஸ் ஸ்டாண்டுகள் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருக்கு பழனிசாமி மிகப்பெரிய துரோகம் செய்துள்ளார்.
இனி அதிமுகவை காப்பாற்ற முடியாது என மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கிளியனூர் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் புதிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமது கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முஸ்லிம் சிறுபான்மை மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சியில் குறைந்து கொண்டே வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பாஜக உள்ளிட்ட அமைப்பு தூண்டுதலால் கருப்பு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு உள்ளது என்றும், முன்பு CAA சட்டம், இப்போது வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், இப்படியாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்குள் உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கப்பட வேண்டும் என்றும், வன்முறையை யார் கையில் எடுத்தாலும் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இனி அதிமுகவை காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் செங்கோட்டையனுடைய நிலையும் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். திருடனை பிடிக்க முயற்சி செய்த வியாபாரிக்கு இரும்பு கம்பியால் அடித்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தென்காசி மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்த காய்கறி வியாபாரியான ராஜா ஜெயசிங் என்பவர் அவரது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவு நேரத்தில் திடீரென சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் அவரது வீட்டில் இருந்த பொருட்களை திருட முயற்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து உடனடியாக அந்த மர்ம நபரை பிடிக்க முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது அந்த மர்ம நபர் அருகாமையில் இருந்த கம்பியை எடுத்து ராஜா ஜெயசிங்கை தாக்கிய நிலையில் வலி தாங்க முடியாமல் அவர் அச்சத்தில் அலறியுள்ளார். தொடர்ந்து அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்திய போது அந்த நபர் அதே பகுதியை சேர்ந்த அஸ்வின்ராஜ் என்பது தெரியவந்த நிலையில் அந்த நபரை அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கடையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது ராஜா ஜெயசிங் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில்தான் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியார் ரோடு பகுதியில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அமைச்சர் மூர்த்தி பூமி பூஜை பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், படிப்படியாக பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் அதிமுக ஆட்சியில் நடைபெறவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை திமுக அரசு தமிழகத்துக்கு செய்து வருகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து, ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பல்லாயிரம் கோடி ரூபாய் பத்திரப்பதிவு துறை மூலம் ஈட்டப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் அரசியலை பேசுவது முக்கியமல்ல, அதை செயலில் காட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார். எல்லாமே நம்முடைய முதலமைச்சர் தளபதி திராவிட மாடல் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இவருடைய ஆட்சியில தான் நடந்துகிட்டு இருக்கு. அது இப்பதான் நடந்துகிட்டு இருக்கின்றத கொஞ்சம் நீங்கள மீடியாக்களும் சொல்லணும். திருச்சியில் 200 அஇஅதிமுக உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருச்சியில் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் இப்ராஹிம் சா தலைமையில் 200 அஇஅதிமுக உறுப்பினர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட திமுக செயலாளர் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மு மதிவாணன், பகுதி கழக செயலாளர் ஆர் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கோட்டையனை உறுதியாக சந்திப்பேன் என தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியவர்களை ஒன்று சேர்ப்பேன் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தது குறித்து கேட்டபோது, நயினார் நாகேந்திரனின் நல்ல மனதிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்தார். மேலும் எதிர்காலம் குறித்து கேட்டபோது, எதிர்கால முடிவை பத்திரிகையாளர்களை சந்தித்து தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பு குறித்து கேட்டபோது, செங்கோட்டையனின் முயற்சிக்கு முழு ஆதரவு என்றும், அவர் எடுக்கும் அனைத்து முடிவுக்கும் ஆதரவு என்றும் இருக்கும் எனவும் தெரிவித்தார். அனைவரையும் கூட்டு அழைத்து பேசுவார் என்று நினைக்கிறேன். உறுதியாக சந்திக்கிறேன்.
அதிமுகவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து வருவதாக திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனின் வீட்டிற்கு ஆயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்திருந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்திற்கு வந்து கொளப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த நகர பேரூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் தங்களது ராஜினாமா கடிதங்களை திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவிடம் வழங்கினர். இது தொடர்பாக முன்னாள் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா செய்தியாளர்களிடம் பேசும்போது, நேற்று நம்பியூர் பகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சி பொறுப்புகள் மற்றும் பேரூராட்சி தலைவர்கள், நகரமன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது கோபி மற்றும் புறநகர் மாவட்ட பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் சாறை சாறையாக வந்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கி வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். இது தொடர்ச்சியா கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது நேற்று நம்பியூர்ல நடந்துச்சு. இன்னைக்கு நம்பியூர்ல மட்டும் 2000 பேர் கொடுத்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.